ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டி சுனையில் வந்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த வருஷம் நம்ம வந்து 2வது நாளே இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆனாலும் இங்கே வந்து குளிக்கிற அளவுக்கு வசதியான தண்ணி வந்து இல்லை. ஸோ நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நாளடைவில் கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணீரே இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இடையில மழை வருது அப்படின்னா நமக்கு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே இந்த இடத்துல தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாங்க தொடர்ந்து போவோம். ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் பாருங்கள், வெள்ளையங்கிரி ஆண்டவரை 2025 தரிசனம் பண்ணப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மதியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி இருக்கும். இருந்தாலும் இந்த கிளைமேட் எங்கேயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து நம்ம வந்துட்டு மலை ஏற்றத்தை ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 6 மலையை முடிஞ்சு 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த 7வது மலை வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரம் வந்து தொலைவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மேலே இருக்க சிவபெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஏற ஆரம்பிப்போம். ஸோ அப்படி வேகமாக ஏற ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரு சிவனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்குள்ளேயும் இருக்குது. வாங்க வேகமாக போவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலம் வந்ததுன்னா இந்த பள்ளத்துக்குள்ளே நம்மளால் நடக்க முடியாது. அப்படியே வலிக்கி நம்மளை வந்து கீழேயே தள்ளும். நிறைய தடவை வந்து மலையில் வந்து இங்கே மாட்டினவங்க தான் இருப்பாங்க. அதெல்லாம் மழை அதிகம் இல்லாததுனால ஈஸியாக நம்ம அந்த நீர்வழி பாதையிலேயே நம்ம வந்துட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாறையோட அமைப்பை பாருங்கள். 2 பாறைக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்கள். வாங்க போகலாம். நம்ம சிவபெருமானை பார்க்க பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்து ப்ரோ, நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி திரிசூலம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அதுவும் எடிட்டிங் போஸ் கொடுத்துக்கலாம்ல. ஏன் பேக் அங்கேயே வைக்கிறீங்க? போங்க ப்ரோ. சிவபெருமானை தரிசனம் பண்ண பக்கத்தில் வந்தாச்சு. சுற்றிலும் வேல்கள் சூழ அழகாக சிவபெருமானை காட்சி அளிக்கிறாரு. சரி போலாம்ல? போலாம் போங்க.
ஃப்ரெண்ட்ஸ், விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் நம்ம பல இடையூறுகளை கடந்து நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பக்கத்தில் வந்தாச்சு, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக கிட்டத்தட்ட வந்து 7 மலைகளை கடந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்பவே அற்புதமான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே 2 முறை வந்திருந்தாலும் கூட அப்போலாம் வந்து நம்ம வந்துட்டு நமக்கு அனுமதி கிடச்சி ஒரு 10 நாளோ இல்லைன்னா 1 மாத அளவில் நம்ம வந்து இங்கே வந்திருப்போம். அப்போது இருந்த இந்த மலையுடைய தன்மையை விட இப்போது 2வது நாளே நாங்கள் வந்து இந்த பயணத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய குழுவோட சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஒரு மலைப்பகுதி வந்து ரொம்பவே சுத்தமாக அமைதியாக அழகாக இருக்குது. ஸோ இந்த அழகும் அமைதியும் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து போகக்கூடிய மக்களாகிய நீங்கள் வந்து இந்த மலையை வந்து சுத்தமாகவும் பத்திரமா வச்சுருப்பீங்க அப்படிங்கிறதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன தூக்கிட்டு போகிறோம்னு சொன்னீங்க, உங்களே நான் தூக்கிட்டு போகிறேன். மறுபடியும் வீடியோ சாப்பிட்டா ஜூஸ் தான்.